சென்னை அருகே கரையை கடந்துள்ள வர்தா புயலால் திருவள்ளூர் மாவட்டம் அதிக பாதிப்புகளை சந்தித்துள்ளது. புயல் எச்சரிக்கையை அடுத்து பழவேற்காடு, திருவெற்றியூர், எண்ணூர், மீஞ்சூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்டோர் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு சமூக நலக்கூடங்களில் தங்க வைக்கப்பட்டனர். பழவேற்காடு பகுதியில் அரசின் அறிவிப்பையும் மீறி வீடுகளில் தங்கியிருந்தவர்கள் புயலில் சிக்கிக் கொண்டனர். வீடுகளுக்குள் நீர் புகுந்ததால் பலரும் தவிக்க அவர்களை மீட்பு படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். வீடுகளுக்குள் கடல் நீர் புகுந்ததால் உடைமைகளை விட்டுவிட்டு உயிரை கையில் பிடித்துக் கொண்டு பலரும் வெளியேறினர். வீடு எதுவுமே கிடையாது, வாசல் எதுவுமே கிடையாது, வீடு பிரிச்சு டிவி எல்லாமே போயிடுச்சு, எனக்கு எதுவுமே கிடையாது, பார்த்து நாள் கிடையாது, பசங்க சாப்பிட்டு கூட என்ன பண்ணுறது தெரியாது, மூச்சுட்டு சார் இப்போ என்ன பண்ணுறதே தெரியாது. ஏதோ 4-5 பேர் ஒத்துமில்லாலே பொசி தாங்கிட்டு ஒத்துக்கொண்டு பேசிக்கிட்டு பார்த்துக்கிட்டு சார். இரவு முதலே காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் கடற்கரையை ஒட்டிய எண்ணூர் சாலையில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. சென்னை கடற்கரையிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரை செல்லும் மின்சார ரயில்களும் காலையிலேயே நிறுத்தப்பட்டன. ஆந்திர மாநில எல்லை அருகே டேங்கர் லாரி ஒன்றை புரட்டி போட்டது புயல் காற்று. எண்ணூர் கடற்கரையோரம் காற்றின் வேகத்தால் தூக்கி வீசப்பட்ட கற்கள் விழுந்து ஏராளமான கார்களின் கண்ணாடிகள் நொறுங்கின. பொன்னேரி பகுதியில் கரையோரம் மீனவர்கள் நிறுத்தி வைத்திருந்த 100க்கும் மேற்பட்ட படகுகளை அலைகள் கடலுக்குள் இழுத்துச் சென்றன. அதிவேக வர்தா புயலின் காரணமாக மக்கள் மட்டுமின்றி பழவேற்காடு ஏரியில் இருந்த பறவைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டன. புயலால் தாக்குப்பிடிக்க முடியாம ரொம்ப பாதிப்புல இருக்கு. இந்த புயல் இந்த பறவைகள் பேரு பிளமிங்கோன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல இந்த பறவைகளோட பேரு பூனாரைகள். மிக கடினப்பட்டு ரொம்ப 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 காற்றுல தாக்குப்பிடிக்க முடியாம இந்த பறவைகள் மிக கஷ்டப்பட்டு இருக்கிற அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புயல் காற்றால் திருவள்ளூர் மாவட்டத்தின் கடற்கரையோர பகுதிகளில் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் சாலைகள் வெறிச்சோடி கிடந்தன.